அதாவது பிக் பாஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு ஆட்டக்களத்துக்கு போனாலும் தன்னுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தலைன்னா தோத்துதான் போவோம். பிக் பாஸ் ஒரு ஆட்டக்களம். உங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காகவும் உங்களுடைய உத்வேகத்தை காமிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுல போயிட்டு நீங்க பொறுமையா ஆடுறேன், கேமை கத்துக்கிட்டு ஆடுறேன், நீங்க வந்து எனக்கு அது புரியல இது புரியல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் சண்டை போட்டு நான் என்ன வெளிக்காமிக்கணும்னு நினைக்கிறேன். உண்மை அது கிடையாது. உங்களுடைய திறமைகள்னால மட்டுமே தான் உங்களை வெளிக்காமிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால நிரந்தரமா மக்கள் மனசுல பதிய முடியும். இல்லைன்னா எல்லா சீசன்ல வரக்கூடிய ஏதோ ஒரு அப்பப்ப முளைச்சு அப்பப்ப திருப்பி அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கண்டஸ்டன்டோட நேமா தான் உங்களுடைய நேம், உங்களோட பெயர் மக்கள் மனசுல இருக்கும். நீங்க கேட்கலாம், அப்ப யாருதான்ப்பா வந்து நம்ம சீசன் 8ல நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல போனா, நல்லா விளையாடக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, பொதுவாவே எல்லா கண்டஸ்டன்ஸ் மத்தியிலையும் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. கேள்வி இருக்குங்கிறத தாண்டி சின்ன குழப்பம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஈஸியா அஃபெண்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வீக்கெண்ட் எபிசோட் மிஸ்டர் விஜய் சேதுபதி வந்து பேசியிருந்தாரு. அதை பேசினதுல நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, கமல் விட, எனக்கு தெரிஞ்சு கமலை விட விஜய் சேதுபதி நல்லாவே சூப்பரா பேசுறது மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோஸ்டா மட்டும் இல்லாம ஒரு கைடாவும் வந்து ஒரு ஃபீல் ஆகுறாரு. ஒரு மென்டார் ஸ்டாண்டர்ட்ல அவர் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, அவங்க வெளிக்காமிக்கணும்னு, அதாவது வீக்கெண்ட் எபிசோட பார்க்க வைக்கிறத தூண்டுற விதமாகவும் அந்த ஆர்வத்தை நம்மளுக்குள்ள இருக்க ஆர்வத்தை வெளிப்படுத்துற விதமாகவும் விஜய் சேதுபதி இன்னைக்கு பிக் பாஸுக்கு ஒரு பெரிய தூணாவே வந்து மாறி இருக்காரு. நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா கண்டஸ்டன்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பதில்கள் கண்டஸ்டன்ஸ் மேல மட்டும்தான் கொடுக்க முடியும். வாரம் வாரம் வந்து விஜய் சேதுபதி வந்து கைடு மாதிரி வந்து பேசுறதுனாலயோ இல்ல மென்டார்ஷிப் கொடுக்கறதுனாலயோ எதுவும் மாறப்போறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். அக்செப்டன்ஸ் தான் மனிதர்களுக்கு பெரிய பலமான விஷயமே. அக்செப்டன்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சண்டே எபிசோட்ல வந்து, இப்ப நேற்று எபிசோட்ல வந்து சாச்சனாவை வந்து பேசியிருந்தாரு. சாச்சனா அப்பயுமே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அப்பயுமே ஷி வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட். அந்த பொண்ணால வந்து விஜய் சேதுபதி சொல்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மனசுல ஒரு வருத்தம் கலந்த கோபம் இருந்து வெளிப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு யார்கிட்ட விஜய் சேதுபதி பேசினாலும் ஒரு மென்டார் அந்த ஸ்டாண்டர்ட்ல பேசும்போது யாருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னே வந்து தோண மாட்டேங்குது. முக்கியமான உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா. பவித்ரா வந்து பவித்ராவுக்கு புரியுது, நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கு. அவர் சொல்றாரு, நம்ம வந்து ஆமான்னு கேட்கலன்னா என்னன்னு கேட்கலாம். இங்க என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒண்ணு பதில் சொல்லணும், இல்ல கேள்வி புரியலன்னா என்னன்னு கேட்கணும், இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா அட்லீஸ்ட் சமாளிக்க தெரியணும். நீ ஏதாவது ஒண்ணு வாயில இருந்து பேசினாதான் சமாளிக்க தெரியும். உன்னை கூப்பிட்டு பேச வைக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட வேலை மட்டும் இல்லைங்க, வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் கிடையாது. நீங்க மத்த வாரத்துல இருக்க 5-6 நாள் எபிசோடு பார்த்தாலுமே உண்மை என்னன்னா, ஒவ்வொரு டாஸ்க்லயும் சரி, ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும் சண்டை போடுறத மட்டும்தான் இவங்க வந்து சொல்லாம செய்யறாங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே பிக் பாஸ் சொல்லி செய்யறாங்க, யாராவது ஒரு கேப்டன் சொல்லி செய்யறாங்க. நம்ம இங்க விளையாட வந்திருக்கோம். நம்மளுடைய தனித்துவத்தை காமிக்கலன்னா ஆட்டக்களத்துல ரொம்ப நாள் நிலைச்சு கொடுக்க முடியாது கண்ணுங்களா, நிலைச்சிருக்க முடியவே முடியாது. எனக்கு எனக்கு மிகவும் பிடித்த முத்துக்குமரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விளையாடலைன்னா விளையாட்டு களத்துல நிலைச்சு நிக்க முடியாது. ஸோ நிலைச்சு நிக்கணும்னா உங்களுடைய தனித்துவமான விளையாட்டை நீங்க விளையாட ஆரம்பிக்கணும். ஆப்வியஸா இப்போ வந்து கோடுங்கிறது நடுவில் இல்லை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான விளையாட்டை நீங்க விளையாட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. விளையாட ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த கண்டஸ்டன்டால அடுத்தடுத்த லெவல் போய் ஜெயிச்சு தனக்குன்னு ஒரு பேரை பிக் பாஸ் மூலியமா உண்டாக்க முடியும். பிக் பாஸ்ல உண்டாக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போனாலும் அதை தவிர்த்து உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. நீங்க இங்க சண்டை போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு பதிலா பொறுமை, நிதானம், அமைதி, இந்த 3த்தை வச்சு இந்த கேமை அழகா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதை வச்சுதான் வாழ்க்கையே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இங்க நிறைய பெரிய பெரிய மேன்மக்கள் எல்லாருமே பொறுமை, அமைதி, இந்த தகுதிகளை வச்சுதான் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பிக் பாஸையும் தாராளமா ஜெயிக்கலாம். இதை புரிஞ்சு
கண்டஸ்டன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு காமன் ஆடியன்ஸ், என்னுடைய தனிப்பட்ட கருத்து இவ்வளவு அழுத்தமா இருக்குன்னா இன்னும் சேனல் சைடு, இன்னும் கண்டஸ்டன்ட் சைடு எவ்வளவு கருத்துக்கள் இருக்கலாம், வெளியே வரணும். கருத்துக்கள் முதல்ல வெளியே வரணும். அதுதான் விஜய் சேதுபதியுமே வந்து வீக்லி எபிசோட்ல வந்து சொல்றது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய கருத்து 3 விஷயம் வந்து நான் வந்து என்னோட ரிவ்யூல வந்து எப்போதுமே சொல்றது, இன்னைக்குமே நான் அதை சொல்றேன். ஜெயிக்கணும்னா விளையாண்டே ஆகணும். விளையாடாம சும்மா உட்காந்து இருக்கிறதுனால எனக்கு தெரியல, புரியல, இது ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது. யாரும் எல்லாருமே வந்து ஆல் ஆஃப் த பீப்புள் இன்சைட் ஆர் மெச்சூர்ட். 2வது விஷயம், டாஸ்கை கொடுத்து விளையாடாதீங்க. நீங்களா கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுங்க. ஆனா அது ப்ராப்ளமா இருக்கக்கூடாது, சொல்யூஷனா இருக்கணும். 3வது சுவாரஸ்யம். நீங்க ஒரு சொல்யூஷன் உண்டாக்குறீங்கன்னா அது உள்ளுக்குள்ள சுவாரஸ்யத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற மக்களை மனசுல வச்சு ஒரு சுவாரஸ்யத்தை உண்டாக்க பாருங்க. இந்த 3 விஷயத்தையும் மனசுல வச்சு கண்டஸ்டன்ஸ் ஆடினா கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றியாளரை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இப்ப யாரையுமே என்னால ஒரு வெற்றியாளரா பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. குழப்பமான ஒரு விளையாட்டு சுவாரஸ்யத்தை உண்டாக்காது. சண்டை, கவர்ச்சி, இது 2மே சுவாரஸ்யங்களை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனா உண்மை என்னன்னா, சண்டையும் கவர்ச்சியும் ஆர்வத்தை தூண்டும், ஆனா சுவாரஸ்யத்தை உண்டாக்காது. அதனால உண்மையான விளையாட்டு எங்க இருக்குன்னா, அந்த விளையாட்டை புரிஞ்சு ஒரு தாடி கடைசியில அங்க நின்று ஜெயிப்பான். அந்த மாதிரி இன்னும் எனக்கு யாருமே படல அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பா நம்ம எல்லா எபிசோட்ஸையும் ரிவ்யூ பண்ணுவோம். கண்டிப்பா என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலன்னா காமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல அதை மாத்திக்கிறதுக்கான தன்மையை என்னாலையும் வளர்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்டேட் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.